ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் ஏற்கனவே சொன்ன புதுமை இந்த வீடியோவில் செய்திருக்கிறேன். அதாவது மார்க்கெட் என்று சொல்லி உண்மையான மார்க்கெட் சீன் போட்டிருக்கிறேன். நிஜத்தில் காலில் போவது போட்டிருக்கிறேன். அடுத்து ஒரு பக்தி சேனல் ஆரம்பிக்கலாம் என்ற எண்ணம் எனக்கு உள்ளது. ஆன்மீக அன்பர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோவுக்குள் போகலாம். நன்றி, வணக்கம். கலா கலா கிளம்பியாச்சாமா? டைம் ஆச்சுமா என்றார் கணவர் கணேஷ். இதோ வந்துட்டேங்க என்றாள் கலா. பா, ஒன்லி 2 minutes பா என்றாள் மகள் மாயா. வாங்க போகலாம், நான் ரெடிப்பா என்றான் மகன் மகேஷ். ஏய், என்னடா நீ கிளம்பிட்டேன்னா உடனே போகணுமா? நான் கிளம்ப வேண்டாமா? போடா கோவித்தாள் மாயா. ஆமா, உனக்கு 1 மணி நேரம் கூட பத்தாது. அப்படி என்னதான் மேக்கப் பண்ணுவியோ போ என்றான் மகேஷ். பா, ஐ எம் ஆல்சோ ரெடிப்பா, போகலாம்ப்பா என்றாள் மாயா. ஓகே ஓகே, சண்டை போடாம வாங்க 2 பேரும் என்றாள் கலா. காரில் ஏறி பாட்டி பாலு வீட்டுக்கு வந்தனர். அங்கே மாலை ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் அட்டெண்ட் செய்துவிட்டு மறுநாள் சண்டே என்பதால் பாட்டி வீட்டில் இரவு தங்கி மறுநாள் இரவு வீட்டுக்கு வரலாமே என்று பிளான் செய்திருக்கிறார்கள். வாமா கலா, வாங்க மாப்பிள்ளை. மாயா, மகேஷ் எல்லோரும் வாங்க வாங்க வரவேற்றார் அண்ணன் அருண். என்னங்க அண்ணா, நீங்க ரெடியாகலைங்களா அண்ணா கேட்டாள் தங்கை கலா. எனக்கு என்னம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா கிளம்பிடுவேன். நீங்க வரட்டுமே என்றுதான் எதிர்பார்த்திருந்தேன் கலா என்றார் அருண். அண்ணி எங்கே கேட்டாள் கலா. உங்க அண்ணிக்கும் மேக்கப் இன்னும் முடியலை கலா என்றார் அருண். நான் ரெடிதாங்க என்று வந்தாள் அண்ணி அனிதா. அப்பவே நான் ரெடி என்றான் மகன் மனோ. நீங்க முதல்ல போங்க மாப்பிள்ளை, நான் அம்மா அப்பாவை அழைச்சிட்டு வந்துள்ளேன் என்றார் அருண். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க என்றனர் பாட்டி பாலுவும் தாத்தா தாமுவும். ஒரு வழியாக ரிசப்ஷன் ஹால் வந்தனர். மணமக்கள் சரியான நேரத்தில் மேடைக்கு வந்துவிட்டனர். பரவாயில்லையே, எப்பவுமே மணமக்கள் மேடைக்கு வர 1 மணி நேரம் லேட் ஆகும். இவங்க என்னடானா டைமுக்கு கரெக்டா வந்துட்டாங்களே என்றான் மகேஷ். நைட் விருந்து சாப்பாடு அருமையாக இருந்தது. விருந்து சாப்பிட்டதும் அனைவரும் பாட்டி பாலு வீட்டுக்கு வந்தனர். சரி, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க, மார்னிங் பார்ப்போம், குட் நைட் சில்ட்ரன் என்றார் அருண். ஓகே அங்கிள், குட் நைட் என்றனர் மாயா மகேஷ் இருவரும். மா, இந்த மாயாவுக்கு ஹோட்டல் மோகம் குறைக்கணும்மா. எப்ப பாரு எல்லாம் எனக்கு ஹோட்டல் டிஷ் தான் வேணும் என்று அடம் பிடிக்கிறாம்மா என்றாள் மகள் கலா. அதுக்கென்ன அனு, சரி பண்ணிடுவோம் என்றாள் அப்பா தாமு. எல்லாம் இவர் அவளுக்கு சிறு வயதிலிருந்தே ஹோட்டல் டிஷ் வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்திட்டார். இப்ப வீட்டில் என்ன செய்தாலும் எனக்கு அப்பா வாங்கி தருவாரே அப்படின்னு சொல்றாம்மா என்றாள் கலா. என்னமோ குழந்தை கேட்கிறான்னு வாங்கி தந்தேன், அது தப்பா என்றார் கணேஷ். ஆமாங்க, அவ 4க்கு 4 குழந்தை இல்லை, பெரிய பெண், அதை மறந்துடாதீங்க. நீங்க நாளைக்கும் இதே பழக்கம்தான் கணவரிடம் வரும். எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க. அதான் இப்பவே அவளை வழிக்கு கொண்டு வரணுங்க என்றாள் கலா. அதை நாங்க பார்த்துக்கிறோம்மா கலா
நீ ஏன் கவலைப்படுறே என்றனர் அம்மா பாலுவும் அப்பா தாமுவும். மறுநாள் காலை சற்று தாமதமாகத்தான் எழுந்தாள் மாயா. அவள் எழுவதற்குள் புட்டு செய்து விட்டாள் பாரு. அத்தே அத்தே, என்ன டிஃபன் கத்தே கேட்டாள் மாயா. புட்டுமா, இப்பத்தான் உங்க தாத்தா உனக்காகவே வாங்கி வந்தான் மகளா. புட்டு என்றால் மிகவும் பிடிக்கும் மாயாவுக்கு. இப்பாட்டியின் குரலை கேட்டதும் தேங்க்ஸ் தாத்தா என்று புட்டுவை ரசித்து ருசித்து சாப்பிட்டாள் கலா. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் என்ன டிஃபன் கேட்டாள் கலா. அவங்களுக்கும் சேர்த்துத்தான் வாங்கி வந்தேன்மா என்றார் தாத்தா தாமோ. சூப்பர் தாத்தா என்றனர் மகேஷ் மனோ இருவரும். மதியம் எனக்கு எங்கே லஞ்ச் வாங்க போறீங்க அங்கிள் கேட்டாள் மாயா. அதெல்லாம் நாங்க வாங்கிக்கிறோம் மாயா. ஆனா மாமா இப்ப ஒரு வாரமாக விரதம். வீட்டில் நாங்க எல்லாருமே விரதம். ஏன்னா மாமா திருச்செந்தூர் முருகன் கோயில் போகிறார். அதனாலே சைவ ஹோட்டலில் தான் வாங்கணும் மாயா என்றாள் அத்தை அனிதா. உனக்கு என்ன வேணும் என்று சொல்லும்மா மாயா கேட்டார் மாமா அருண். அப்படிங்களா மாமா, சரிங்க மாமா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு வெஜ் பிரியாணி, குருமா, பொட்டேட்டோ சிப்ஸ் வேணும் என்றாள் மாயா. அரேஞ்ச் பண்ணிடலாம் என்றாள் அத்தை அனிதா. மாயா, மகேஷ், மனோ மூவரும் மாடி அறையில் விளையாட போய்விட்டனர். ஸ்நாக்ஸ் காஃபி கொடுத்து விட்டாள். மதியம் நாம் சாப்பிட கூப்பிட்டால்தான் கீழே வருவாங்க. ஓகேம்மா, என்ன வாங்கணும் என்று சொல்லுங்கம்மா என்றாள் கலா. தேவையான பொருட்கள் சொன்னாள் பாட்டி பாரு. நேராக மார்க்கெட் வந்தனர் கலாவும் அனிதாவும். காய்கறிகள் எல்லாம் தேவையானவற்றை வாங்கினார்கள். பாட்டி பாரு மிகவும் பிரமாதமாக வெஜ் பிரியாணி, குருமா சமைத்தார். பொட்டேட்டோ சிப்ஸ் கடையில் வாங்கி வந்தார்கள். எல்லாமே ரெடியானதும் எல்லாரும் சாப்பிட வாங்க என்று அழைத்தாள் அனிதா. வாவ், ஒண்டர்ஃபுல் டேஸ்ட் ஆண்டி என்றாள் மாயா. நடுவில் மகேஷ் மட்டும் கீழே தண்ணீர் எடுக்க வந்தவன் பாட்டி பாரு சமைப்பதை பார்த்து விட்டான். மாயா சாப்பிட்டு முடித்தவுடன், ஏய் மாயா, நீ காலையில இப்ப சாப்பிட்டது எல்லாமே ஹோட்டல் டிஷ் கிடையாது. பாட்டி பாடுவின் கைவண்ணம் தான் எல்லாமே. சூப்பராக இருந்துச்சா மாயா கேட்டான் மகேஷ். ரியலி, யூ ஆர் கிரேட் கிராண்ட்மா என்றாள் மாயா. இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.